நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்களில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இங்கே பிலிப்பினிடத்திலே இயேசு கிறிஸ்து, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா என்று கேட்கிறார். அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள், எப்பொழுதும் தம்மோடு இருக்கும்படியாக அவர் அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தார். அவர்கள் எப்பொழுதும் இரவும் பகலும் அவரோடு இருந்து அவர் செல்லுகிற இடங்களிலெல்லாம் சென்று சுவிசேஷத்தை சாட்சியிடவும் அவர் கட்டளையிட்ட கிரியைகளை செய்யவும் அவரோடு இருந்தவர்களாக பணிக்கப்பட்டார்கள். அப்படி அவரோடு கூட இருந்த அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலனாகிய பிலிப்புவும் அவரோட கூட இருந்தவர். இங்கே பிதாவை தங்களுக்கு காட்டும்படியாக பிலிப்பு கிறிஸ்துவினிடத்திலே கேட்டபோது, கிறிஸ்து பிலிப்பினிடத்திலே, இவ்வளவு காலம் நீ என்னுடனே கூட இருக்கிறாயே, நீ என்னை இன்னார் என்று அறியவில்லையா என்று கேட்கிறார். மேலும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறதாக பிலிப்பினிடத்திலே சாட்சி கொடுக்கப்படுகிறது. நான் இவ்வளவு காலம் உன்னோடு பழகி வந்தும் பிதா என்னில் இருக்கிறதை நீ அறியவில்லையா என்று கிறிஸ்து பிலிப்பினிடத்திலே வினவுகிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சாட்சி கொடுக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே கிறிஸ்துவை அறியக்கூடிய ஒரு அறிவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பிலிப்புவே, நீ இந்த அறிவு இல்லாமல் இருக்கிறாயா என்று வினவுவதை போல நீ என்னை அறியவில்லையா என்று கர்த்தர் வினவுகிறதை பார்க்கிறோம். பிலிப்பு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன். கிறிஸ்துவோடு பிதா இருக்கிறதை அறியாதிருக்கிறதை, அவனுடைய அறியாமையை இந்த இடத்திலே கர்த்தர் சுட்டி காட்டுகிறதாக இந்த வார்த்தை சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தர் வேலும் ஒரு வார்த்தையை சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நாங்கள் இருவரும் ஒருவரே, என் மாம்ச சரீரத்திலே வெளிப்படுவது பிதா என்று அங்கே சாட்சி கொடுக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறார். பிதாவும் கிறிஸ்துவும் ஒரே கிரியைகளை செய்கிறவராக அங்கே ஒரே மாம்ச சரீரத்திலே வெளிப்படுத்தக்கூடிய நிலை அங்கே சாட்சியிடப்படுகிறது. இந்த கிறிஸ்துவையும் இந்த பிதாவையும் அறியக்கூடிய அறிவே நித்திய ஜீவன் என்று யோவான் சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சிக்குள்ளாக பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய அறிவே ஒரு ஆத்மா நித்திய ஜீவனை சென்றடையக்கூடிய கிருபை பெற்ற அறிவாகும். இந்த ஞானமே மனுஷ இலக்கமாகிய அந்த 666 என்ற இலக்கத்தை அடையாளம் காணக்கூடிய கிருபை பெற்ற தன்மையை வெளிப்படுத்தும். இந்த ஞானமே பிசாசு இன்னதென்றும் பிசாசினுடைய கிரியைகளை இன்னதென்றும் அவன் இவ்விதமாக தன்னுடைய கிரியைகளை செய்கிறான் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து பிலிப்பினிடத்தை கேட்கிறார், இவ்வளவு காலம் நீ என்னுடனே கூட இருக்கிறாயே, நீ என்னை அறியவில்லையா? என்னில் பிதா இருக்கிறதை அறியவில்லையா என்று இங்கே சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பிதாவையும் குமாரனை குறித்த பூரணமான அறிவு இருக்கிறதா என்பதை குறித்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே பிலிப்பு அவருடனே கூட இருக்கக்கூடிய ஒரு அப்போஸ்தலனாக இருந்தும் பிதாவையும் குமாரனையும் இன்னார் என்று அறியக்கூடிய அந்த அறிவு ஞானம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கிறிஸ்து அவனுக்கு இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். மேலும் வார்த்தைகள் மூலமாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இங்கே கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று சாட்சி கொடுக்கிறார். பிதா பரலோகத்திலே இருக்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடிய அந்த முறைமையை அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற பிதா என்று சாட்சி கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதா பரமண்டலங்களில் இருக்கிறார், பரலோகத்திலே இருக்கிறார், 4ஆம் வானத்திலே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இங்கே
பிலிப்பினிடத்திலே கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. இவ்வளவு காலம் என்னோடு இருந்து நீர் பிதாவை அறியவில்லையா, என்னை அறியவில்லையா, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பிதாவை நீர் அறியவில்லையா என்று சாட்சி கொடுக்கிறார். மேலுமாக நாம் பார்த்தோம் என்றால், கிறிஸ்து நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சாட்சி கொடுத்தவர் இங்கே வேறொரு சாட்சியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். பிதா என்னிலும் பெரியவர் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்படி என்னிலும் பெரியவர் என்று ஒரு முறை சாட்சி கொடுக்கிறார், ஒரு முறை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய தருமாயிலே தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்திலே ஒப்புக் கொடுத்து இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் வேதத்திலே சாட்சியாக பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த சாட்சியின் வார்த்தைகள் கிறிஸ்தவர்களை பெறல செய்யக்கூடிய ஒரு நிலை, கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை பற்றிய உண்மையை அறிய இயலாதிருக்கக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிறதாகவே சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, பிதா குமாரன் இவர்கள் இருவரையும் அறியக்கூடிய அறிவே நித்திய ஜீவனாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் சென்றடைய வேண்டும் என்றால் ஒரு ஞானம் நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படும் பொழுதே நாம் பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறோம். அந்த பரலோக சுதந்திரத்திற்குள்ளாக நாம் சென்றடைய வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் பிதாவையும் குமாரனையும் இன்னார் இன்னார் என்று அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய அறிவே, பிதாவை குறித்து குமாரனை குறித்து அறியக்கூடிய ஞானமே ஒரு ஆத்துமா நித்திய ஜீவனுக்குள்ளாக சென்றடையக்கூடிய கிருபை பெற்றதாகும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இவ்விதமாக பார்க்கிறோம். யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினால் யூதர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிதாவை தன்னுடைய சொந்த பிதா என்று சாட்சி கொடுக்கிறார். தம்முடைய சொந்த பிதா என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களுக்கு முன்பாக தேவனுக்கு சமமாக இவர் இருக்கிறதை அங்கே அவர்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக கொண்டு செல்லப்படுகிறது. ஏனென்றால் இவர் மாமிசத்திலே இருக்கிறார், இவர் தச்சனாக காணப்படுகிறார், யோசேப்பின் குமாரனாக எண்ணப்படுகிறார். மோசே பிதாவை தன்னுடைய சொந்த பிதா என்று சாட்சியிடவில்லை. மோசே யெகோவாவினுடைய பிரமாணத்தை கொண்டு வந்து சேர்த்தவன், யெகோவாவினுடைய நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்தவன். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து பார்வோன் மத்தியிலே நீதியை வெளிப்படுத்தி அங்கிருந்து புறப்பட்டவன். அவன் வானத்திலிருந்து வந்த அன்னாவை பெற்றுக் கொடுத்தவன். இப்படியான கிரியைகளை நேர்முகமாக செய்து அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவன். செங்கடலை பிளந்து தடங்களை அதிலே ஈரம்படாதபடிக்கு கால்களை நடப்பித்து அவர்களை அங்கே செங்கடலுக்கு மறுமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவன். இப்படியான கிரியைகளை வெளியரங்கமாய் செய்து அந்த ஜனங்களை வழிநடத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை கண்டு அந்த ஜனங்கள் அந்த தேசத்துக்குள்ளாக குடியிருக்க போகிறார்கள், தாங்கள் பிரயாசப்படாத பலனை புசிக்க போகிறார் என்று சாட்சி கொடுத்தவன். அப்படி சாட்சி கொடுத்த மோசேயே பிதா தனக்கு சொந்த பிதா என்றவன் சாட்சி கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே வந்த தச்சன் மகனாக இவர் பிதாவை தன்னுடைய சொந்த பிதா என்று சாட்சி கொடுக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறார். மோசே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கவில்லை. அவனுடைய கிரியைகள் முழுமையாக வெளியரங்கமாக இருந்தாலும் பிதாவை தன்னுடைய சொந்த பிதா என்று சாட்சி கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார், பிதா தம்முடைய சொந்த பிதா என்று சாட்சி கொடுக்கிறார். தான் பிதாவினுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அங்கே அவர்களுக்குள்ளாக ஒரு மாறுபாடான ஒரு சிந்தை எழும்பியது. யூதர்களுக்குள்ளாக மாறுபாடான ஒரு எண்ணம் எழும்பினது. பிதாவுக்கு மனவாட்டி இல்லை, அவர் மாமிசத்துக்குள்ளாக கடந்து வந்து ஒரு குமாரனை பெறத்தக்கதான கிரியைகளை செய்வதில்லை, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லையே. இவர் வந்து சாட்சி கொடுக்கிறானே தன்னுடைய சொந்த பிதா என்று. இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, இவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் நம்முடனே இருக்கிறார்களே, அப்படி இருந்து இவன் பிதாவை தன்னுடைய சொந்த பிதா என்று எப்படி சாட்சி கொடுக்கலாம்? இப்படியான ஒரு சிந்தை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியான ஒரு சிந்தை அவர்களை கிறிஸ்துவை குறித்து எண்ணக்கூடிய அந்த எண்ணத்திலே மாறுபாடான ஒரு எண்ணத்தை உருவாக்கிற்று.
யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே கிறிஸ்து விதமாக சாட்சி கொடுக்கிறார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்று சாட்சி கொடுத்தார். அங்கே யூதர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பூரணமுள்ள கிரியைகள் இன்னதென்று, அவருடைய ஜனனம் எப்படி என்றும், அது எவ்விதமாக இந்த பூச்சக்கரத்திலே வந்து சாட்சியிட்டது என்றும் அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். என்னை நீங்கள் அறிந்தீர்களானால் பிதாவையும் நீங்கள் அறிவீர்கள் என்றார். அவரை இன்னார் என்று அவர்கள் அறிவார்கள். அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்த பிதா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய தேவன், அவர் தேவனாகிய பிதா. அவர்கள் அவரை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவனே நான் என்று சாட்சியிட்ட கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். காரணம், அவர்கள் கிறிஸ்து இன்னார் என்று அறியக்கூடிய அறிவை பெற இயலாதிருக்கக்கூடிய தன்மை, கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள இயலாதிருக்கக்கூடிய தன்மை, அத்தகைய ஞானம் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, அவர்களுடைய கண்கள் திறக்கப்படாதிருந்த ஒரு நிலை. பிசாசானவன் அவர்களுடைய கண்களை மூடியிருந்த கிரியைக்குரிய காரணி அவர்கள் கிறிஸ்துவில் இன்னார் என்று அறிய இயலவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவும் அவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதா செய்கிற கிரியையை குமாரனும் செய்கிறான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அநேக இடங்களிலே வேதம் சாட்சி கொடுக்கிறது பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கத்தக்கதாக. ஆனால் கிறிஸ்துவும் சாட்சி கொடுக்கிறார். பிதா தன்னிலும் பெரியவர் என்று சாட்சி கொடுக்கிறார். பிதாவின் இடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். என் பிதா என்னை அனுப்பினார் என்று சாட்சி கொடுக்கிறார். என் பிதாவின் நாமத்திலே நான் வந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். தன்னிலும் பிதா உயர்ந்தவர் என்று சாட்சி கொடுக்கும் பொழுது அங்கே பிதா வேறொரு ரூபத்திலே காணப்படக்கூடிய ஒருவராகவே அங்கே காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய அறிவே நமக்குள்ளாக எழும்பக்கூடிய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஞானம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குமாரன் ஜீவனையும் கொடுக்க வந்தார். குமாரன் யார்? அவர் எத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய இரத்த நாளங்கள் எல்லாம் தெடிக்கும்படியாக, இரத்த துளிகள் பாறையில் விழுத்தக்கதாக அங்கே கொல்கதா மலையிலே அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே இருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். அவர் வியாகுலப்பட்டவராக காணப்பட்டார். பிதாவே, இந்த பாத்திரம் எனக்கு விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும், ஆயினும் இது என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்று பிதாவினிடத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். மறுமுறை சாட்சி கொடுக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று. பிலிப்பு, இவ்வளவு காலம் என்னோடு இருந்தும் நீர் என்னையும் பிதாவையும் அறியவில்லையா என்று சாட்சி கொடுக்கிறார். இருவரும் ஒன்றாய் இருந்தால் ஏன் அங்கே பிதாவினிடத்திலே சென்று முறையிட வேண்டும்? பிதாவினிடத்திற்கு ஏன் விண்ணப்பிக்க வேண்டும்? பிதாவினிடத்திலே ஏன் தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இடர்களுக்கு ஏதுவான கல் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல் இன்னதென்று அறிந்து கொண்டால் ஒழிய கிறிஸ்துவையும் பிதாவையும் அறியக்கூடிய அறிவை பெற்றுக் கொள்ள முடியாது. இந்த இடர்களுக்கு ஏதுவான கல்லை நாம் தாண்டி வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும் பொழுதே பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய அறிவை கொண்டவர்களாக காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவானவர் தம்மில் ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல பிதாவினிடத்திலே ஒரு ஜீவன் இருக்கிறது. அது எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய உயிராக காணப்படுகிறது. அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை ஊதிய போது ஆதாமுக்குள்ளாக உள்ளான மனுஷனை உருவாக்கிற்று. எப்படி பிதாவினிடத்திலே ஒரு ஜீவன் காணப்பட்டதோ அதே போல குமாரனிடத்திலும் ஒரு ஜீவன் காணப்படுகிறதாக இங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். குமாரனும் தம்மில் தானே ஜீவனுடையவர் என்று சாட்சி கொடுக்கிறார். ஜீவன் பிதா கொடுத்த ஜீவன், பிதாவின் மூலம் அருளப்பட்ட ஜீவன். அது ஆதாமுடைய சந்ததிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஆதாமில் இருந்து ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது. ஆதாமுடைய சந்ததியில் இருந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனானது ஈசாக்கிற்கும் ஈசாக்குக்கு பின்னர் யாக்கோபினுடைய சந்ததியாகிய இஸ்ரவேலருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த ஜீவன் ஆதாமின் சந்ததியிலே வந்தது. அப்படி ஆதாமுடைய சந்ததியிலே பிதா கொடுத்த அந்த ஜீவனானது குமாரனும் கொடுக்கும் விதமாய் குமாரனிடத்திலும் ஜீவன் காணப்பட்டதாக சாட்சியிடப்படுகிறது. குமாரனிடத்திலும் ஜீவன் காணப்படுவதாக சாட்சியிடப்படுகிறது. இங்கே குமாரன் தம்மில் தாமே ஜீவனுடையவர். அது குமாரன் கொடுக்கிற ஜீவன். அது ஆபிரகாம் உடைய சந்ததி அல்லாதவர்களுக்கு, இஸ்ரவேலர்கள் அல்லாதவர்களுக்கு, ஆதாமுடைய சந்ததியில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு குமாரன் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த ஜீவன் கட்டளையிடப்படுகிறது. அந்த ஜீவனை கொடுக்கவே பிதா குமாரனை அனுப்புகிறார்.
கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, பிதாவினிடத்திலிருந்து ஒரு வார்த்தை அனுப்பப்படுகிறது. அந்த வார்த்தை குமாரனாய் தன்னை வெளிப்படுத்துகிறது. அது வந்த நோக்கம், பிதா தன்னிலே ஜீவன் கொண்டவராய் காணப்பட்டது போல குமாரனும் தன்னிலே ஜீவன் கொண்டவராய் இருக்கும்படியாக அது அங்கே மாமிசத்திலே வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவர் குமாரன் தன்னிடத்திலே கொண்ட ஜீவனை இந்த பூச்சக்கரத்துக்கு சாட்சியிட அனுப்பப்பட்டவர். அவர் தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்த அனுப்பப்பட்டார் என்று தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். பிதாவின் நாமத்திலே அவர் வந்திருக்கிறார். இங்கே பிலிப்பியரிடத்திலே சொல்லும் பொழுது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அவர் கொடுக்கிற சாட்சி நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். பிதா தன்னிடையே இருக்கிறதை சாட்சி கொடுக்கிறார். பிதா என்னிடத்திலே இல்லாவிட்டால் இத்தகைய கிரியைகளை நான் செய்ய இயலாது என்று சாட்சி கொடுக்கிறார். இங்கே இருவரும் ஒன்றாக இருந்து சாட்சி கொடுக்கிறவர்களாக காணப்பட்டாலும் இருவேறு தன்மையிலே தங்களுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதாகவே தன்னை குறித்து அவர் மேலும் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஜீவனை கொடுக்கவே குமாரன் இந்த பூச்சக்கரத்துக்கு அனுப்பப்பட்டார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுக்கும் பொருட்டாக தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்புக் கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் பிதாவின் நாமத்திலே அனுப்பப்பட்டவர். அவருடைய நாமமே பின்னர் பிதாவின் நாமமாக உயர்த்தப்பட்டது. பரிசுத்த ஆவியும் அவருடைய நாமத்தின் மூலமாகவே அனுப்பப்பட்டது. என் நாமத்தினாலே நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட்டது. பிதாவின் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமமாய் பூச்சக்கரம் முழுவதும் சாட்சியிடக்கூடிய சாட்சியை கொண்டதாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே பிதாவும் குமாரனும் அங்கே தங்களுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்களாக மாம்ச சரீரத்திலே இருந்து குமாரன் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதாக ஓசன்னா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். தாவீதினுடைய ராஜ்யம் யூதா கோத்திரமானது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ஒருவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர் கர்த்தருடைய நாமத்தின் மூலமாக வருகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தத்துவம் நாமம் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மாற்றி இந்த புச்சக்கரத்திலே சாட்சியிட்டு கிரியைகளை செய்து வந்திருக்கிறார். ஆதாம் இடத்திலே தேவனாகிய கர்த்தர் என்று சாட்சி கொடுத்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினிடத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சாட்சி கொடுத்தார். இஸ்ரவேலர்களிடத்திலே யெகோவா என்று சாட்சி கொடுத்தார். புறஜாதிகள் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மூலமாக உயர்த்தப்பட்ட பிதாவின் நாமம் மூலமாக ஜீவனை கொடுக்கிறவராக சாட்சியிடப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே தாவீதினுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய நாமத்திலே அவர் அனுப்பப்பட்டார். கர்த்தருடைய நாமம் தன்னுடைய நாமமாக உயர்த்தப்பட்டிருக்கிறதை அவர் அங்கே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளாக ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமே, கிறிஸ்தவராகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்குள்ளாக விசுவாசம் வைத்தபடியினால் நாமும் பிதாவினுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு கிருபை பெற்றவர்களாகணும். நாமும் பிதாவினுடைய சுதந்திரத்திலே பங்கடையக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறியிருக்கிறோம். நமக்குள்ளாக ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஜீவன். அது பிதா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுத்தனுப்பின ஜீவன். அந்த ஜீவன் ஆதாமுக்குள்ளாக எப்படியான ஒரு கிரியைகளை கொடுத்து அவனுக்குள்ளாக ஒரு ஆத்துமாவை கட்டளையிட்டதோ அதே கிரியைகளை நம்மிடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனம். நமக்காக கர்த்தர் தம்முடைய குமாரனை பலியிட்டார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், குமாரன் பலியிடப்பட்டார். குமாரனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இருவேறு தன்மையிலே கிரியைகளை குறித்து அநேக இடங்களிலே சாட்சியிடப்படுகிறது. இருவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்றும் அநேக இடங்களிலே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. யார் இந்த குமாரன்? யார் இந்த பிதா? இந்த பிதாவையும் குமாரனையும் நாம் அறியக்கூடிய அறிவை வேதம் நமக்கு எவ்விதமாக போதிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக நமக்கு போதிக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே,
இந்த போதனைக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது, பிதா இன்னார் என்றும் குமாரன் என்றார் என்றும் அறியக்கூடிய அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் இந்த பூச்சக்கரத்திலே கிறிஸ்தவர்களாக மாறியதின் பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறுகிறோம். கிறிஸ்தவர்களாக நாம் மாற்றப்பட்டதற்கு காரணம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்காக மட்டுமல்ல, இந்த பூமியிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாக மாற நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கிறது, பிதா யார் என்றும் குமாரன் யார் என்றும், பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய அறிவு இன்னதென்றும் சாட்சி கொடுக்கிறது. குமாரன் தன்னை வெளிப்படுத்தி பிதா தன்னிலே பெரியவர் என்று சாட்சி கொடுக்கிறார். பிதாவினிடத்திலே தன்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். பிதாவினால் நான் அனுப்பப்பட்டவர் என்று சொல்கிறார். மற்றொரு இடத்திலே நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று சொல்கிறார். என்னை அல்லாமல் பிதாவில் இடத்திலே ஒருவனும் வரான் என்று சொல்கிறார். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது இரு தன்மையிலும் எப்படியாக கிரியைகளை செய்கிறது? இவர்கள் இருவரும் வெவ்வேறானவர்களா? ஒரே நபரா? குமாரன் வேறு பிதா வேறா? குமாரனும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறார்களா? இது ஒரே கிரியைக்குரிய பாத்திரமா, இல்லை வெவ்வேறான பாத்திரமா? இவைகளை அறியக்கூடிய அறிவே பரிசுத்த ஆவியானவர் அருளக்கூடிய அறிவு. இதுவே சத்திய ஆவியாக தேற்றர வாழ நம்மிடத்திலே சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவானில் சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிஷமாகி என்று சாட்சி கொடுக்கப்படுகிறது. வேதம் சாட்சி கொடுக்கிறது, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது என்று. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சாட்சி கொடுக்கிறது. அந்த வார்த்தையே மாமிசத்திலே வெளிப்பட்டது என்று சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டது. அது மாமிசத்திலே வெளிப்பட்டு அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளாக இருந்தது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் சத்தியத்துக்குள்ளாக அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். யோவான் கிறிஸ்துவுக்கு அன்பான ஒரு சீஷன். வேதத்திலே சொல்லப்படாத அநேக ரகசியங்கள், பிற்பாடு நிகழக்கூடிய அநேக நிகழ்வுகளை கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அவர் அவைகளை தம்முடைய சுவிசேஷ பகுதியிலும் நிருபங்களிலும் சாட்சியிட்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம், அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம், அதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். அவர் மூலமாக சத்தியம் அநேக இடத்திலே கிறிஸ்துவை குறித்தும் பிதாவை குறித்தும் அறியக்கூடிய அறிவாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தை மாமிசம் ஆயிற்று. வார்த்தை அது பிதாவின் இடத்திலே இருந்தது. பிதா தன்னுடைய ஒரு வார்த்தையை தன்னகத்தை கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை நியாயப்பிரமாணமாய் இஸ்ரவேலர்களுக்கு சாட்சி கொடுத்தார். அந்த வார்த்தை இங்கே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக பிரமாணமாக வெளிப்பட்டது. இப்பொழுது பிரமாணமாகிய தன்னை வெளிப்படுத்தின அந்த யெகோவா பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு வார்த்தைக்கு சாட்சி. அந்த வார்த்தை நியாயப்பிரமாணம் ஆனது. அந்த வார்த்தை நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து சத்தியத்துக்கு சாட்சியிட்டது. அந்த வார்த்தையிலே நியாயப்பிரமாண கிரியைகள் இருந்தது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் எப்படியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற சாட்சியாக இருந்தது. ஆனால் அந்த வார்த்தையிலே ஜீவன் இல்லை. அந்த வார்த்தை ஜீவன் பெற்றவனை வேறு பிரிக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனை கொண்டவனை வேறு பிரிக்கிறது. எப்படியாக நீதிக்குரிய கிரியைகளை செய்யக்கூடியவன், நியாயப்பிரமாணத்தின் நீதியை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனுக்குரியவனாக பரலோக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்றவனாக வேறு பிரிக்கப்படுகிறான். வலப்புறத்து மந்தையாக வேறு பிரிக்கப்படுகிறான். நியாயப்பிரமாண கிரியைகளுக்கு உட்படாத இஸ்ரவேலன் இடதுபுறத்துக்குள்ளாக ஆக்கினைக்குரியவனாக தீர்க்கப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தையை அன்றைக்கு யெகோவாவாக தன்னை வெளிப்படுத்தினது, நியாயப்பிரமாணமாக வெளிப்படுத்தினது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நிறைவேறும் பொழுது, இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம் நிறைவு வரும் பொழுது, புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ஆரம்பமாகும் போது அந்த வார்த்தை மாமிசத்திலே வந்தது. யெகோவா என்ற நாமத்துக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வார்த்தை மாமிசத்திலே வெளிப்பட்டது. தன்னை இந்த பூச்சக்கரத்துக்கு பலியாக ஒப்புக் கொடுக்கும் பொருளாக, தன்னுடைய இரத்தத்தை சிந்தும் பொருட்டாக, தன்னுடைய மாம்ச சரீரத்தை பிக்க கொடுக்கும் பொருட்டாக இங்கே பிதாவினிடத்தில் அந்த வார்த்தை அனுப்பப்பட்டது. அந்த வார்த்தை மரியாளின் வயிற்றிலே மாமிசமாக உருவானது. அங்கே நியாயப்பிரமாண வார்த்தை
மோசேக்கு முன்பாக கற்பலகையிலே எழுதப்பட்டது போல இங்கே ஒரு பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், கிருபை பிரமாணம் மரியாளின் வயிற்றிலே மாமிசமாக உருவாயிற்று. அந்த வார்த்தை மாமிசமாக உருவாயிற்று. மாமிசமாக உருவான அந்த வார்த்தை தன்னுடைய கிரியைகளிலே பூரணப்பட்டு தன்னுடைய சாட்சியை, பிதாவினுடைய சாட்சியாய் இந்த பூச்சக்கரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது. பிதா எவைகளை சொல்லி அனுப்பினாரோ அவைகளை குறித்து அது இங்கே சாட்சி கொடுத்தது. அது தன்னகத்தே அந்த வார்த்தைக்கு இருந்த ஜீவன் புறஜாதிகளுக்கு கிருபையை கொடுத்தது. அந்த கிருபை நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் சரீரம், நமக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற ஆத்துமா, கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அது சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்தது. அந்த மாம்ச சரீரமானது சத்தியத்துக்கு சாட்சியிட்டது. அந்த சத்தியம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக தானே அனுப்பப்பட்டவர் என்று கொடுத்த சாட்சி, தான் கிறிஸ்து என்ற சாட்சி, தானே மேசியா என்ற சாட்சி. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அங்கே யூதர்கள் மாமிச கண்ணுகளால் பார்த்தார்கள். அவர்களுடைய மாமிச கண்களுக்கு முன்பாக அவருடைய மாமிச சரீரம் தெரிந்தது. அந்த மாமிச சரீரத்துக்குள்ளாக இருந்து கிரியைகளை செய்து கொண்டிருந்த வார்த்தையை அவர்கள் அறியவில்லை. அந்த மாமிச சரீரம் சாட்சியிட்ட வார்த்தை இன்னதென்று அவர்கள் அறியவில்லை. அந்த வார்த்தை அவர்களுடைய கண்களை காண இயலாதபடிக்கு மறைத்திருந்தது. அந்த வார்த்தை அவர்கள் இன்னதென்று அறிய இயலாதபடிக்கு அவர்கள் செவிகள் அடைக்கப்பட்டதாக காணப்பட்டது. அவர்கள் அது சத்தியத்தை அறியவில்லை. சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிற்று என்று நிருபங்கள் தோறும் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சியை அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அங்கீகரிக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, யோவானிலிருந்து சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே கிறிஸ்து விதமாக சாட்சி கொடுக்கிறார். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமானதே, அந்த வார்த்தையை எந்த இவைகளையெல்லாம் தன்னகத்தை பெற்றுக்கொண்டு மாமிசமானதோ அதை குறித்தே அது சாட்சி கொடுக்கிறது. அந்த வார்த்தை, அந்த வசனம் அந்த மாமிச சரீரத்திலிருந்து வெளிப்படவில்லை. அந்த வசனமே மாமிச சரீரமாக வெளிப்பட்டது. அந்த வார்த்தையே மாமிச சரீரமாக வெளிப்பட்டது. எவைகள் பிதாவினுடைய வார்த்தையாய் வெளிப்பட்டதோ அவைகள் அந்த மாமிச சரீரமாய் வெளிப்பட்டு அவைகளையே அந்த மாமிச சரீரம் வார்த்தையாய் சுவிசேஷமாய் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சியிட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அதை குறித்தே அவர் சாட்சி கொடுக்கிறார். என்னுடைய வார்த்தை என்னுடையதா இல்லை, நான் உருவான இந்த சரீரத்தினுடையதாக இல்லை. ஏனென்றால் இந்த சரீரமே வார்த்தையிலே உருவாயிற்று. மாமிசமாக வந்த இந்த வார்த்தையானது இன்றைக்கு மாமிச சரீரத்திலிருந்து சுவிசேஷமாய் உங்கள் மத்தியிலே சாட்சியிடுகிறது என்று சாட்சி கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவானிலிருந்து சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். நான் பிதாவினிடத்திலிருந்து உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று சாட்சி கொடுத்தார். வேதம் சொல்கிறது, மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. மாமிசமும் இரத்தமும் கொண்டவராக பிதா இருக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவும் மாமிச சரீரம் கொண்டவராக சாட்சியிடப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே பிதா கொடுக்கக்கூடிய சாட்சி குமாரனுடைய சாட்சியாக வெளிப்படுகிறது. பிதாவினிடத்திலிருந்து தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதை சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து வந்ததை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை மாமிசமாக வந்ததை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தை சுவிசேஷமாய் தன்னுடைய கிரியைகளை எல்லாம் நிறைவேற்ற போகிறதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது ஆதியத்தின் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வார்த்தையாய் வந்து மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தையானது அந்த மாம்ச சரீரத்துக்குள்ளாக இருந்து வார்த்தையாய் சுவிசேஷமாய் தன்னை சாட்சியிட்டது. அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் தன்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அந்த மாம்ச சரீரத்தினுடைய சித்தத்தின்படி அல்ல, அது பிதாவினுடைய சித்தத்தின்படியாக, அது பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையாக, வசனமாக, சுவிசேஷமாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சியிட்டது. போதனையாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சாட்சியிட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் பிதாவினிடத்தில் அனுப்பப்பட்டவர். அவர் மீண்டும் பிதாவினிடத்திலே செல்கிறதாக சாட்சி கொடுக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார் என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த வார்த்தையானது எவையவைகளையெல்லாம் யூதர்களுக்குள்ளாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக போதனையாக கொடுக்க வேண்டும், உபதேசங்களாக கொடுக்க வேண்டும் என்று பிதா தன்னுடைய சித்தத்தின்படி அனுப்பினாரோ அதன்படியாக
மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை தன்னுடைய போதனையை கொடுத்தது, தன்னுடைய உபதேசத்தை கொடுத்தது. இவையெல்லாம் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக தான் பிதாவினிடத்திலிருந்து பெற்ற கட்டளையின்படியே, அனுப்பப்பட்டபடியே அந்த வார்த்தை தன்னை மாமிசத்திலிருந்து வார்த்தையாய் வெளிப்படுத்தினது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டபடியே சுவிசேஷமாய் மாமிச சரீரத்திலிருந்து தன்னை குறித்து சாட்சியிட்டதை இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தைக்கென்று கொடுக்கப்பட்ட காலம், அந்த வார்த்தை மாமிசத்திலே இருப்பதற்காக பணிக்கப்பட்ட காலம், அது தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றிற்று. அதற்கென்று கொடுக்கப்பட்ட காலம் நிறைவேறும் பொழுது அதை குறித்தும் அவர் சாட்சி கொடுக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேலை இது என்று அவர் அறிந்து என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை கொடுக்கக்கூடிய காலம், அந்த வார்த்தை சாட்சியிடக்கூடிய சாட்சியின் காலம் நிறைவேறக்கூடியதை அந்த மாம்ச சரீரம் அறிந்ததாக சாட்சியிடப்படுகிறது. அதன் பின்னர் அது தன்னுடைய கிரியைகளை இந்த புச்சக்கரத்திலே நிறைவேற்றி விட வேண்டிய கிரியைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த வார்த்தை தான் கிரியை செய்யக்கூடிய காலம், போதனையாய் மாமிச சரீரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய காலம், அதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்க காலம் வரையிலும் தன்னுடைய கிரியைகளை அந்த மாம்ச சரீரத்தில் நிறைவேற்றிற்று. அதற்கென்று கொடுக்கப்பட்ட காலம் நிறைவேறின பிறகு அந்த வார்த்தை மாம்ச சரீரத்தை விட்டு வார்த்தையாய் பிதாவினிடத்திலே சென்றடைந்தது. அந்த வார்த்தைக்கு சாட்சியிட்டவர்கள் அப்போஸ்தலர்கள், அந்த வார்த்தைக்கு சாட்சியிட்டவர்கள் கிறிஸ்துவினுடைய வலதுகரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்கள் ஆகிய சபை தூதர்கள். இவைகளெல்லாம் சாட்சி கொடுத்தார்கள். இவைகளெல்லாம் அந்த ஜீவனை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அந்த ஜீவன் வெளிப்பட்டதை அதை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அந்த ஜீவன் பிதாவினிடத்திலே சேர்ந்திருக்கிறதை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். ஜீவனை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பிதாவினிடத்தில் இருந்தது போல குமாரனுடைய நாமத்துக்கும் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த குமாரனுடைய நாமமே பிதாவின் நாமமாக உயர்த்தப்பட்டது. பிதாவுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம். என் நாமத்தினாலே நான் அனுப்ப போகிற சத்தியாவியாகிய தேற்றரவாளன் என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த சத்தியாவியாகிய தேற்றரவாளன் அவருடைய நாமத்திலே பரிசுத்தாவியாய் வந்து சாட்சி கொடுக்கிறார். சத்தியம் பரிசுத்தம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. சத்தியத்துக்கு சாட்சியிடுகிற ஆவி பரிசுத்த ஆவி. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அது உண்மையின் ஆவி, அது பரிசுத்தத்தின் ஆவி. அந்த பரிசுத்தத்தின் ஆவியானது சாட்சி கொடுக்கிறது பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட கிரியைகளை சாட்சியிடக்கூடிய சாட்சியாய். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை என்று கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். பிதாவை யார் கண்டார்கள்? பிதாவை கண்டு கலிகூர்ந்தவன் யார்? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே கிறிஸ்து இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் கிறிஸ்து. தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை, அது ரட்சிப்பை கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட வார்த்தை. நியாயப்பிரமாண வார்த்தையானது இஸ்ரவேலர்கள் நடக்க வேண்டிய பிரமாணமாய் சாற்றிட்ட வார்த்தை. அந்த வார்த்தை நியாயப்பிரமாணத்தின் காலம் வரையிலும் கிரியைகளை செய்தது. ஜீவனை பெற்றுக் கொண்டிருந்த இஸ்ரவேலர்களை அது நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தேவனிடத்திலிருந்து வந்தவர் அந்த வார்த்தையானது மாமிசத்திலே வெளிப்பட்டு, அது மாமிசத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்து, தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றி மீண்டுமாக பிதாவினிடத்திலே அது சென்றடைந்தது. அந்த வார்த்தை பிதாவோடு சேர்ந்தது. பிதாவினுடைய வார்த்தை பிதாவினிடத்திலே சென்றடைந்தது. அது மகிமைக்குரிய ஸ்தலமாக வேதம் சாட்சி கொடுத்து வலப்புறம் என்று. தேவனிடத்திலே வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். அனுப்பப்பட்ட கிறிஸ்துவ வார்த்தை அது பிதாவினிடத்திலிருந்து வந்தவர். அவர் பிதாவை கண்ட வார்த்தை, பிதாவினால் அனுப்பப்பட்ட வார்த்தை. குமாரனாகி அந்த வார்த்தை பிதாவை குறித்து சாட்சி கொடுக்கிறது, அனுப்பப்பட்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது. லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான் என்று. குமாரன் இன்னார் என்று பிதா அறிவார். பிதா தவிர வேறு ஒருவனுக்கும் குமாரன் இன்னார் என்று அறிவிக்கப்படவில்லை. அப்படி அறிவிக்கப்படாத ஒன்றை
குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ, குமாரன் பிதாவை குறித்து யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறு ஒருவரும் பிதா இன்னார் என்று அறிய வேண்டும். பிதாவை அறிய வேண்டும் என்றால் குமாரன் இன்னார் என்று அறிய வேண்டும். குமாரன் இன்னார் என்று அறிந்தால் ஒழிய பிதா இன்னார் என்று அறிய இயலாது. பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதாவினிடத்தில் அனுப்பப்பட்ட குமாரன் என்ற வார்த்தையானது மாமிசத்திலே வந்தபடியினால் அது குமாரன் என்று சாட்சியிடப்படுகிறது. அந்த வார்த்தை நியாயப்பிரமாணமாக வந்தபடியினால் அது பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. அந்த வார்த்தை மாமிசத்தில் வெளிப்பட்டபடியினால் அது குமாரன் என்று சாட்சியிடப்படுகிறது. அந்த குமாரன் வார்த்தையை கொண்டு வந்தார். அந்த வார்த்தைக்குள்ளாக ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் புறஜாதிகளாகிய நமக்கு ஒளியை கொடுத்திருக்கிறது. அந்த ஒளியானது நம்முடைய சரீரத்துக்குள்ளாக பிரகாசமாய் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிற ஆவிக்குரிய சரீரமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, குமாரன் மூலமே நாம் பிதா இன்னார் என்று அறிய முடியும். குமாரனை அறியாதவன் பிதாவை அறியான். குமாரன் யாருக்கு பிதாவை குறித்து வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இவைகள் சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியின் வார்த்தைகளாகவே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிறவர் என்று சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தை என்னிடத்தில் இருந்து வரவில்லை, இந்த மாமிச சரீரத்திலே இருந்து வரவில்லை. இந்த மாமிச சரீரமே இந்த வார்த்தையினால் உருவாகியிருக்கிறது. இது மாமிச சித்தத்திலே உருவாகவில்லை, மாமிச கூடுகையிலே உருவாகவில்லை. இந்த வார்த்தையே மாமிசமாக உருவாயிற்று. இந்த வார்த்தையை கொண்டு வந்து சேர்த்தவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிய இந்த வார்த்தையானது மாமிச சரீரமாய் உருவாயிற்று. அது தன்னுடைய கிரியைகளை பிதாவினுடைய கிரியைகளாய் சாட்சி கொடுக்கிறது. பிதாவினுடைய வார்த்தையாய் அது இருந்தபடியினால் அங்கே அவர் சாட்சி கொடுக்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று. ஏனென்றால் அந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை. அந்த ரட்சிப்பு என்ற ஜீவனுக்குரிய வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தையானபடியினால் அந்த வார்த்தை பிதாவினுடையதாக இருக்கிறபடியினால் இங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ காணவில்லையா, விசுவாசிக்கவில்லையா என்று. மேலும் அந்த வார்த்தை சாட்சியிடுகிறது, அந்த மாமிசத்திலே இருந்த வார்த்தை சாட்சி கொடுக்கிறது, நான் உங்களுடைய சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, ஏனென்றால் என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவர் இவைகளை எல்லாம் செய்து வருகிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இந்த வார்த்தையானது சாட்சியிடக்கூடிய இந்த சாட்சியின் வசனமானது பிதாவினால் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தை. ஏனென்றால் அந்த வார்த்தையை அனுப்பினவர் பிதா. அது மாமிசத்திலே இருந்து எந்த வார்த்தை இந்த சரீரத்தை உருவாக்கிட்டோ அந்த வார்த்தைக்கே சாட்சி கொடுத்தது. எனவே அவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தை பிதாவினிடத்தில் அனுப்பப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையிலே மாமிசமாகி இருக்கிறது. எனவே அந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய சுவிசேஷங்கள், அந்த வார்த்தை போதிக்கிற போதனை, இவை யாவும் பிதாவினிடத்தில் அனுப்பப்பட்டவைகள். அந்த வார்த்தை பிதாவுடையவனாய் இருக்கிறபடியினால் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை என்று அவர் சாட்சி கொடுக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலகம் உண்டாகுவதற்கு முன்பாகவே இந்த வார்த்தை அவரோடு இருந்தது. அவரிடத்திலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்தது. அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகளை செய்த போது அந்த வார்த்தைக்கு தேவன் என்ற நாமம் சாட்சியிடப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே அந்த மகிமை அவரோடு இருந்தது. அவர் கட்டளையிட்டால் உண்டாக கடவது என்று இது உண்டாயிற்று. வானமும் பூவும் சிருஷ்டிக்க கடவது என்றால் அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் சிருஷ்டிக்க கடவது என்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியைகளை செய்து அவையெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. வானமண்டலத்திலே இருக்கிறவர்கள் உண்டாக கடவுது என்றார். அவைகள் தன் காலத்திலே அவைகளில் இருக்க வேண்டிய ஸ்தலங்களிலே உருவாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் அந்த வார்த்தையாய் தன்னை ஆதியில் பிதாவோடு இருந்தவராக சாட்சியிடுகிறார். அவர் மூலமாகவே அல்லாமல் வேறொன்றும் உருவாகவில்லை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம்
6வது வசனத்திலே இவ்விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிற சாட்சியை நாம் பார்க்கிறோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. பிதாவாகிய ஒரே தேவன். தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் பிதா. அவர் பிதாவாக இருந்து அந்த கிரியைகளை தேவனுக்குரிய கிரியைகளாய், சிருஷ்டிப்பின் கிரியைகளாய் செய்யும் பொழுது அந்த சிருஷ்டிப்பின் கிரியைக்கு தேவன் என்ற நாமம் சாட்சியிடப்படுகிறது. எனவே இங்கு பவுல் சாட்சி கொடுக்கிறார். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிற்று என்று சாட்சி கொடுக்கிறார். சிருஷ்டிக்கப்பட்ட யாவும் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலம் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிற்று என்று சாட்சி கொடுக்கிறார். அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டாக கடவுது என்றார், உண்டாயிற்று. அந்த உண்டாக கடவுது என்று கட்டளையிட்ட அந்த வார்த்தை தன்னுடைய கிரியைகளை ஆதியிலிருந்து செய்து வருகிறது. அந்த வார்த்தை ஆதியிலிருந்து தன்னுடைய கிரியைகளை செய்து வருகிறது. அப்படி உண்டாக கடவுது என்று சாட்சியிட்ட வார்த்தையின் மூலமாக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்ற நாமம் கொண்டதாய் மரியாளின் வயிற்றிலே மாமிசமாக உருவாயிற்று. உருவான அந்த வார்த்தை மாமிசத்திலே பூரணம் அடைந்து தன்னுடைய கிரியைகளை செய்யும் காலத்திலே அந்த வார்த்தை உருவான சரீரமானது வார்த்தையை சாட்சியிட்டது, வார்த்தையை சுவிசேஷமாக சாட்சியிட்டது, வார்த்தையை போதனையாக சாட்சியிட்டது. பிதா தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். பிதா கர்த்தத்துவ கிரியைகளை வெளிப்படுத்தினார். அங்கே கர்த்தர் தேவனாகிய கர்த்தராக சாட்சியிடப்படுகிறார். அங்கே கர்த்தத்துவம் தேவனாகிய கர்த்தர் மூலமாக ஆதாமிடத்திலே ஆரம்பமானது. சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். யெகோவாவாக இஸ்ரவேலர்களை வழி நடத்தினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே நமக்குள்ளாக, கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளாக ஜீவனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த வார்த்தை தன்னை குறித்து வார்த்தையாக சாட்சியிடக்கூடிய காலத்திலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது வார்த்தை, அது மாமிசத்திலே வெளிப்பட்டது. தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றிற்று. பிதாவினிடத்திலே சென்றடைந்தது. 7 நட்சத்திரங்களை அனுப்பியது. 7 நட்சத்திரங்களும் 7 சபை தூதர்களாக வெளிப்பட்டார்கள். சபை காலங்களின் நிறைவிலே அந்த வார்த்தை தன்னை குறித்து சாட்சியிட கர்த்தர் தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவின் மகிமை பொருந்தியவராய் குமாரன் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தை தன்னை வெளிப்படுத்தினது. அது மாமிச சரீரத்திலே இருந்து பிதாவினுடைய மகிமை பொருந்தியவராய் தன்னை வெளிப்படுத்தினது. பிதாவினுடைய மகிமை பொருந்தியதாய் தன்னை வெளிப்படுத்தின அந்த வார்த்தை, மாமிசத்திலே இருந்த அந்த வார்த்தை மறுபடியுமாக இந்த பூச்சக்கரத்துக்கு வரப்போகிறது. அது தம்முடைய தூதர்களோடு வரப்போகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே கர்த்தர் சாட்சியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். பிதாவின் மகிமை பொருந்தியவராய் குமாரன், அந்த வார்த்தை மறுபடியும் தன்னுடைய தூதன் மூலமாக சாட்சியிடப்படும். தன்னுடைய தூதன் மூலமாக தன்னை குறித்து சாட்சியிடும். அப்படி சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சியின் வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமே ஆனால் கர்த்தரை அறியக்கூடிய ஞானத்தை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தரை அறியக்கூடிய ஞானத்தை பெற்றவர்களாக நாம் காணப்படுவோம். அந்த ஞானம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஞானம், பிதாவையும் குமாரன் இன்னார் என்று அறியக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானமாக அது வெளிப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவையும் குமாரனையும் அறியக்கூடிய அறிவே நித்திய ஜீவன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்திலே பூரணப்பட தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.